விமென்ஸ் சீக்கிரமே டயர்ட் ஆகிற பர்சன் ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க எல்லாமே ஒத்தையால ஹேண்டில் பண்ண நினைப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, அண்ட் ஹஸ்பண்ட்ஸோட மூடு, இல்லை பெரியவங்களோட ஏதாச்சும் ஒரு நீடு, இது எல்லாத்தையுமே அவங்க ஒத்தையால ஹேண்டில் பண்ண நினைக்கிறப்ப ஓவர்லோட் ஆயிடுறாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. என்னன்னா, அவங்களோட கன்சர்னுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கிறது. கன்சர்ன் அப்படின்னா எல்லாத்தையுமே கேர் பண்ணலாம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லா பேர்டையும் தூக்கி அவங்க தலையில போட்டுக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் கேர் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். பட் அவங்க முழுசாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலையில போட்டுக்க முடியாது. அப்போ எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பேர்டன் ஜாஸ்தியாகுது, உங்களோட சிஸ்டம் ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே கன்சர்ன் பண்ணால் தப்பு இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் தப்பு. அதுவும் பார்த்து எடுத்துக்கணும், உங்கள் சிஸ்டம் கிராஷ் ஆகாத அளவுக்கு. திரும்பவும் பார்த்துக்கோங்க, நீங்கள் கன்சர்னாக இருக்கீங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்களான்ட்டு.